கொடுக்குறீங்க. ஆனா எங்களை ஜோதி எடுத்து போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். எதிரானவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். பீமஜோதிக்கு வீர வணக்கம். பீமஜோதிக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வாங்க வீர வணக்கம். 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 கொஞ்சம் பின்னாடி போங்க தம்பி, கொஞ்சம் பின்னாடி. அண்ணா அண்ணா கொஞ்சம் சைடுல போங்க. என்னடா பண்றீங்க? வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம் சொல்லிடுவோம். வீர வணக்கம் சொல்லிடுவோம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு. வீர வணக்கம் சொல்லிடுவோம். வீர வணக்கம் சொல்லிடுவோம். அக்டோபர் மாதமாக இருக்க வேண்டும் என்று மீனவர்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வைக்கிறார்கள். விஞ்ஞான பூர்வமாக எப்பொழுது தடை விதிக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு உதவ வேண்டும். இன்னொன்று 8000 ரூபாய் கொடுக்கிறீர்கள், 15000 ரூபாயாக மாற்ற வேண்டும். இன்றைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றத்தினால் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மீனவர் சகோதரர்கள் மிகவும் கவலை அடைந்திருக்கிறார்கள். காசிமேடு துறைமுகத்துல அவர்களுக்கான லைஃப் கார்டு வேலை செய்யாம 1 மாசம் அது மீனவர்கள் நலனை நீங்க எப்படி பாதுகாக்கிறீர்கள்? ஆனால் அதே நேரத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மீனவர்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலேயே முதலமைச்சர் துணைவேந்தர்களின் மாநாடை நடத்துகிறேன் என்று சொல்கிறார். ஒன்றே வந்து முதலமைச்சர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் அரசியல் சாயம் உள்ளவர்கள் நீங்கள் துணைவேந்தர்களாக நியமித்தீர்கள். நீங்கள் அரசியல் சாயம் உடையவர்களை துணைவேந்தராக ஊக்கப்படுத்தினீர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கும். கல்வியாளர்கள் தான் நியமிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இவர்கள் தவறான ஒரு முன்னுதாரணத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டிற்கு உள்துறை அமைச்சகம் செல்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எதையும் அரசியலாக்கித்தான் உங்களுக்கு பழக்கம். மாணவர்களை ஒழுங்காக படிக்க விடுங்கள், நல்ல திட்டங்களை நீங்கள் பின்பற்ற விடுங்கள் என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மரியாதைக்குரிய பட்டியலின மக்களுக்கு முத்ரா கடன் வங்கியில் 3 பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட்டியலின சகோதரர்களுக்கு 44,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மாநில அரசு கூட இந்த அளவுக்கு பட்டியலின சகோதரர்கள் எதுவுமே செய்யல. பட்டியலின சகோதரர்களின் ஹாஸ்டல போய் பாருங்க. தமிழ்நாட்டுல விடுதிகள் எவ்வளவு மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக முதலில் முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களை பாருங்கள், அங்க பாரு இங்க பாருன்னு சொன்னீங்க. பொன்முடி என்ன பேசினாரு? ஒரு அமைச்சர் என்றால் அத்தனை மக்களுக்கும் பிரதிநிதி. அவர் மக்களுக்கு பிரதிநிதினா தமிழக மக்களுக்கு பிரதிநிதினா அவர் தமிழக பெண்களுக்கும் பிரதிநிதி. ஆக தமிழக பெண்களை மிக மோசமாக அசிங்கமாக பேசிய பொன்முடி எப்படி அமைச்சரவையில் இருக்க முடியும்? அமைச்சர் அவர்கள் நீக்கும் வரை நீங்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் தான் என்பதை நாங்கள் இங்கே அடையாளப்படுத்துவோம். கனிமொழி சகோதரி என்ன சொல்றாங்க? முதலில் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறது. கட்சி பதவி ஒண்ணு பெருசு இல்ல. கட்சியில் நீங்கள் கட்சி பெண்களுக்கு பிரதிநிதி அல்ல, தமிழக பெண்களுக்கும் பிரதிநிதி. ஒரு அமைச்சராக இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அவர்கள் பிரதிநிதிகள். அப்படி என்றால் தமிழக பெண்கள் பொன்முடி அவர்களை நிச்சயமாக அமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நீங்கள் அமைச்சரவையில் நீக்கும் வரை நீங்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் என்ற முத்திரையை நாங்கள் குத்துவோம். அதுதான் சரியாக இருக்கும். அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்கு காவல்துறை எடுத்து செல்லக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள். ஊர்வலமாக போக தடை விதிக்கிறார்கள். அப்ப அம்பேத்கருக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீர்களா? அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறோம் என்று நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள். இல்லையென்றால் ஜோதியை நீங்கள் அனுமதிங்கள். இந்த ஜோதியை தாண்டி நாங்கள் அம்பேத்கர் பேர் என்ன? பீமஜோதி. பீமஜோதியை மறுக்கிறீர்கள், ஏன் தடுக்கிறீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறீர்கள், அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள். பொன்முடி போன்றவர்களை தான் பேச விட்டுறீங்க. ஆனா எங்களை ஜோதி எடுத்து போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். இந்த ஜோதி தமிழகம் முழுவதும் செல்ல வேண்டும். இதற்கு நீங்கள்
தடை விதித்தீர்கள் என்றால் நீங்கள் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் புகழுக்கு எதிரானவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். அதைத்தான் நாங்கள் சொல்வோம். இந்த ஜோதியை கையில் பிடிப்பதற்கு ஒரு கட்சிக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்பதை நான் சொல்கிறேன்.